வணக்கம் நண்பர்களே. ஆண்டுடைய கடைசி முக்கிய கிரகணமானது வந்துருச்சுங்க. அதை பற்றிய முக்கிய தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டே டுடே சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு அதிரடியான எச்சரிக்கையான ஜோதிட விஷயத்தையும் ஒரு ஆன்மீக குறிப்பையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஆக்சுவலி இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ சில குறிப்பிட்ட நாட்கள் வரும்போது அது ரொம்ப ஆபத்தானது அப்படிங்கிறத கண்டிப்பாக நாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த குறிப்பிட்ட நாளில் சில விஷயங்கள் அபூர்வமாக நடக்கும். அது ஜோதிட ரீதியாகவோ ஆன்மீக ரீதியாகவோ பல சிறப்புகளையும் முக்கியத்துவங்களையும் கொண்டிருக்கும். ஸோ அப்படி என்ன ஒரு முக்கியமான இது வரப்போகுது அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த ஆண்டுடைய இறுதி கிரகணமானது நடைபெற இருக்கக்கூடிய இந்த இறுதி கிரகணம் என்னைக்கு நடைபெற இருக்கு, இந்த கிரகணத்தினால என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்பட போகுது அப்படிங்கிற முக்கியமான தகவல்களை தான் கடக ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ பார்க்குறவங்க கடக ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ராசிக்கு இந்த கிரகணத்தினால என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. முதல்ல கிரகணம் நடக்கக்கூடிய நேரத்தையும் இந்த கிரகணம் நடக்கிறது இந்தியாவில் தெரியுமா தெரியாதாங்கிறதையும் ஷேர் பண்ணுறேன். முதல்ல கிரகணம் நடக்கிறதுடைய டீட்டெயிலை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு கிரகணத்தினால கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் கடக ராசிக்காரங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத அதிரடியாக பார்க்கலாம். முதல்ல கிரகணம் நடக்கிறதுடைய தேதி நேரம் எல்லாத்தையுமே வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த ஆண்டுடைய கடைசி இறுதி சந்திர கிரகணமானது ஆகஸ்ட் 28 அன்னைக்கு நிகழ இருக்கு. ஆக்சுவலி இதே நாளில் ரக்ஷாபந்தன் பண்டிகையும் கொண்டாடப்பட இருக்கு. அதனால் இந்த சந்திர கிரகணம் எந்த நேரத்தில் ஏற்படுது, எந்தெந்த நாடுகளில் தெரியும், கிரகணத்தின் போது கடக ராசிக்காரர்கள் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன, சூதகாலம் உண்டா இல்லையா, இந்த மாதிரி எல்லா விவரங்களையும் இப்போ 1 by 1 உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன்பெறுங்க. பொதுவாக சந்திர கிரகணம் அப்படிங்கிறது சூரியன் மற்றும் சந்திரனுடைய ஒரே நேர்கோட்டில் பூமி இருக்கும்போது பூமியின் நிழல் சந்திரன் மீது விழும். அப்போ ஏற்படக்கூடிய ஒரு அரிய நிகழ்வு தான் இந்த கிரகணம் என்று சொல்லப்படுது. இது ஜோதிட ரீதியாகவோ ஆன்மீக ரீதியாகவோ எச்சரிக்கையானதாக கருதப்படுது. ஜோதிட ரீதியாக இந்த கிரகணம் நடைபெறக்கூடிய அப்போ கிரகநிலை எப்படி இருக்குன்னா, சூரியன் சிம்ம ராசிலையும் சந்திரன் கும்பராசிலையும் ராகு கேதுவோடு சேர்ந்து இருக்கும்போது ஏற்படுது இந்த கிரகணம். அதனால் ஒரு ஆபத்தான கிரகணமாக பார்க்கப்படுகிறது. ஆக்சுவலி ரக்ஷாபந்தன் பண்டிகை கொண்டாடப்படக்கூடிய இந்த ஆகஸ்ட் 28 இந்த கிரகணம் நிகழ்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த கிரகணம் நிகழ்வது பகுதி சந்திர கிரகணமாக ஏற்படுது. காரணம் என்னன்னா, சூரியன் சிம்ம ராசியில் கேதுவுடன் சேர்ந்து சஞ்சரிக்கிறார். அதே சமயம் சந்திரன் கும்பராசியில் ராகுவுடன் சேர்ந்து சஞ்சரிக்கிறார். அதனால் இந்த நேரத்தில் நடைபெறக்கூடிய இந்த கிரகணம் பகுதி சந்திர கிரகணமாக தெரிய வாய்ப்பு இருக்குது. இந்தியாவில் இந்த சந்திர கிரகணத்தை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 28 காலை பொழுதில் ஏற்படுது. அதனால் பார்க்க முடியாது. ஆனால் தென்மேற்கு ஆசியாவின் சில பகுதிகளில் சிறிதளவு நேரம் மட்டும் தெரியும். இந்த நிகழ்வு இந்தியாவில் பார்க்க முடியாது அப்படின்னாலும் இந்தியாவில் கிரகணம் நடைபெறும் போது கிரகங்களிடையே மாற்றம் ஏற்படுது. அதனால் சூதகாலம் இந்தியாவில் காணப்படுகிறது. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறது குறிப்பிடப்படுது. சந்திர கிரகண நிகழ்வானது எந்த நேரத்தில் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 6:53 ஸ்டார்ட் ஆகுது. மங்களான கிரகணம் ஸ்டார்ட் ஆக தொடங்கும். தொடர்ந்து 8:54 பகுதியாக தெரிய வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இந்த சந்திர கிரகணத்தின் உச்ச நிலையானது 9:42 பதிவாகும். அதுக்கப்புறமேட்டு ஃபைனலாக 12:31 கிரகணம் நிறைவடையும். இந்திய நேரப்படி ஃபுல்லாகவே பகல் பொழுதில் ஏற்படுறதுனால இந்த கிரகணத்தை பார்க்க முடியாது. ஆனால் இந்த கிரகணத்துடைய சூதகாலம் இருக்குது. அதனால் சில விஷயங்கள் கடைபிடிக்க வேண்டும். அதில் ஃபஸ்ட்டு கிரகணத்தின் போது வழிபாடு செய்கிறது இதெல்லாம் மெயினாக சொல்லப்படுது. அதுவும் இந்த நாளில் பிற சுப காரியங்களுக்கு சில தடைகள் வருங்கிறதுனால வேறு சில சுபகாரியங்கள் செய்யக்கூடாது என்று குறிப்பிடப்படுது. ஸோ அதெல்லாம் என்னென்னங்கிறத உங்களுக்கு இன்னும் விளக்கமாகவே சொல்கிறேன். இந்த சந்திர கிரகணத்தை இந்தியாவில் பார்க்க முடியாட்டி வேறெல்லாம் எங்கே பார்க்கலாங்கிறத சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. கிரகணத்தின் சில பகுதிகளையாவது பார்க்கக்கூடிய இடங்கள்னு இதெல்லாம் குறிப்பிடப்படுது.
ஐரோப்பா, ஆசியாவில் மேற்கு, ஆப்பிரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, பசிபிக் அட்லாண்டிக், இந்திய பெருங்கடல், அட்டாண்டிக்கா பகுதிகளில் காண முடியும். அதுவும் தென்மேற்கு ஆசியாவில் பாகிஸ்தான், தெற்கு ஆப்கானிஸ்தான், ஈரான், ஈராக்கு, சவுதி அரேபியா, ஜார்ஜியா முதலியன நாடுகள்லையும் இந்த கிரகணம் தொடங்கக்கூடிய அந்த மங்கலான இதை பார்க்க முடியும். ஸோ இந்த பகுதிகளெலாம் கிரகணம் தெரிவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த கிரகணம் நடைபெறக்கூடிய நேரத்தில் உங்கள் ராசிக்காரங்க ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியதே என்னென்னா தியானம்தான். அதோடு பக்தி கதைகளை படிக்கிறது, இறை மந்திரங்களை உச்சரிப்பது இந்த நேரத்தில் ரொம்ப சிறப்பான விஷயங்களாக கருதப்படுது. அதனால் இதெல்லாம் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். மெயினாக இந்த சந்திர கிரகண நேரத்தில் உங்கள் கடக ராசிக்காரங்க என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறேன். என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. கிரகணத்தின் போது சாப்பிடுவது, தண்ணீர் கொடுப்பது தவிர்க்க வேண்டும். கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் மற்றும் வயதானவர்களுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். முடிந்தவரை கிரகணத்தின் போது வெளியில் வருவதை தவிர்க்க வேண்டியது அவசியம். கிரகணம் தொடங்குவதற்கு முன் நீங்கள் தயார் செய்திருக்கக்கூடிய உணவுப் பொருட்களில் துளசி இலை அல்லது தர்பை புல் போட்டு வைக்கணும். கிரகணம் முடிந்த பின்னர் குளித்து தானம் செய்து அதுக்கப்புறமேட்டு தான் நீங்கள் சாப்பிட்ணும். அப்போ தான் புண்ணியங்கள் கிடைத்து நன்மை கிடைக்கும். ஸோ கிரகணத்தின் போது இதெல்லாம் மெயினாக ஃபாலோ பண்ணணும். ஸோ இவ்வளோ நேரம் உங்களுக்கு கிரகணம் நடக்கக்கூடிய தேதி, நேரம், என்ன விஷயம் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இப்போ கிரகணத்தின் போது கிரகங்களால் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கடக ராசிக்கு ஃபஸ்ட்டு சொல்லப்பட்ட விஷயம், குடும்பத்தில் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதாவது உங்களோட ராசிக்கு பணவரவு இந்த கிரகணத்தினால அதிகரிக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இன்னும் உங்களுக்கு டீப்பாக பலன்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டீப்பாக என்ன பலன்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு பயன் பெறுங்க. ஸோ கடக ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சந்திர கிரகணத்தின் போது கிரகநிலைகள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் சந்திரன் துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறார். உச்சம் பெற்ற குருவும் அவரோடு புதனும் உங்கள் ராசியில் சஞ்சரிக்கிறாங்க. குருவின் பலத்தால் நினைத்த காரியம் இந்த கிரகணத்தினால நிறைவேறும். நிகழ்கால தேவையெல்லாம் இந்த கிரகணத்தினால பூர்த்தியாகும். செல்வ செழிப்பு இதெல்லாம் சிறப்பான வாழ்க்கையை அமைய செய்யும். கல்வி விருத்தி, கடமையில் வெற்றி இதெல்லாம் கிரகணத்தினால உண்டாகும். புதிய திருப்பங்கள் பலவும் காணக்கூடிய ஒரு கிரகணமாக இது அமையும். மெயினாக குரு பார்வை பலனால் வீட்டில் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெற வழிபிறக்கும். பிள்ளைகளுடைய கல்யாண கனவை நனவாக்க எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி பெறும். அதோடு குலதெய்வ வழிபாடு, இஷ்டதெய்வ வழிபாடு குடும்ப முன்னேற்றத்திற்கு வித்திடும். அதோடு குறுக்கீடு சக்திகளை அகற்றும். அதனால் இந்த கிரகணமே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்குன்னு சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை. இந்த கிரகணத்தின் போது கிரகங்கள் அமைந்திருக்கிறது அடிப்படையில் இதெல்லாம் நடக்கும். என்ன நண்பர்களே, உங்களோட ராசிக்கு இந்த கிரகணத்தினால என்ன தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்களா? இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன் பெறட்டும். இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக நெக்ஸ்ட்டு இதே போல் வேறொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.